வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மேகி நூடுல்ஸ் செய்யலாம். எக் மேகி செய்யலாம். நான் அதுக்காக ஒரு சின்ன பேக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு மேகி நூடுல்ஸ் அதில் போட்டுக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு அது கூடவே கொஞ்சம் சில்லுன்னு தண்ணியும் ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். ஒரு தவாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கே கேரட்டு, முட்டைக்கோசு, கேப்சிகம், கொஞ்சம் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அந்த காயெல்லாம் ஓரளவு வேகட்டும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூடவே மேகி மசாலாவும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் கார்னர் பண்ணிவிட்டு நடுவில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த மேகி நூடுல்ஸை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு மேகி நூடுல்ஸ் முட்டையோடு சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.